ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th ஃபிசிக்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்கா படித்து வச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் பல மாவட்டத்தில் உள்ள வினாத்தாளில் இதுலேருந்து பல கேள்விகள் வரலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் செய்து இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பசங்களா, சூஸை பொறுத்த வரைக்கும் if the length and time period of an oscillating pendulum have errors of 1%, 3% respectively, then the error in measurement of acceleration due to gravity is dash. Second one, the length of a body is measured as 3.51 meter. If the accuracy is 0.01 meter, then the percentage error in the measurement is dash. Third one, if pi equal to 3.14, then the value of pi square is dash. Fourth one, the dimension formula of Planck's constant is dash. Fifth one shake equal to dash. Sixth one, which one of the following physical quantities length cannot be represented by a scalar? Seventh one, if a particle has negative velocity and negative acceleration, its speed வந்து dash. Eighth one, if the velocity v equal to 2i plus t square j vector minus nk vector, then the magnitude of acceleration at t equal to 0.5 seconds is dash. Ninth one, if an object is thrown vertically up with the initial speed u from the ground, then the time taken by the object to return back to ground is dash. ஓகேங்களா? லாஸ்ட் 10th ஒன்ப்பா, விச் ஒன் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ்க்குலாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சருக்கு விழுங்க. ஆன்சருக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 2 ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 5 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 17 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஓகே. 11th ஒன், வாட் ஆர் derived quantities give to example, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதே மாதிரி 12th ஒன், give angular velocity. 13th one, the temperature of two bodies measured by a thermometer are T1 equal to 20 plus or minus 0.5 degree Celsius, T2 equal to 50 plus or minus 0.5 degree Celsius. Calculate the temperature difference and error. 14th one, define a radian. Next 15th one, what is a projectile? 16th one, define precision and accuracy. கண்டிப்பாக பல பேர் மாவட்டத்தில் இந்த கேள்வி கேட்கலாம். நல்லா படிச்சு வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So next 17th one, an athlete covers 3 rounds on a circular track of radius 15 meter. Calculate the total distance travelled by him. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 ஸோ பார்ட் 3 மார்க்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னன்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் எல்லாரும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்க, தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1 4 மாவட்ட மாணவர்களுக்கு வரலாம். மற்ற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்கா படிச்சுட்டு போயிருங்கப்பா. சரிங்களா? ஸோ இப்போ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 3ல எனி 5 எழுதினா போதும். கொஸ்டின் 24 வந்து கம்பல்சரிப்பா. 18th ஒன், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். 19th ஒன், டிஃபைன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். 20 கிவன் 2 வெக்டார்ஸில் இந்த ஏ பி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதே ஒரு மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 21, எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். அப்புறம் கிவ் எக்ஸாம்பிள். 22, எக்ஸ்பிளேஷன் ட்ரையாங்கிள் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்சஸ். ஓகேங்களா? 23, ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி 24 இம்பார்ட்டன்ட் தான். வாட் ஆர் த ரிசல்டன்ஸ் ஆஃப் த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 given by ஏ அண்ட் பி வெக்டார். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 பசங்க. ஸோ பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில் ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ். ஸோ 25 ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜ் டிஸ்டன்சஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் ஏ ரேடார் சிக்னல் இஸ் பீம்டு டுவர்ட்ஸ் ஏ பிளானட் அண்ட் இட்ஸ் எக்கோ இஸ் ரிசீவ்டு 7 minutes லேட்டர்னா இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட் அண்ட் எர்த் இஸ் 6.3 × 10⁻10 மீட்டர்னா கேல்குலேட் த ஸ்பீட் ஆஃப் த சிக்னல் கேட்குறாங்க. ஆர் if the value of a universal gravitational constant வந்து SI is 6.6 × 10⁻11 nanometer square kg-2, then find the its value in CGS system. ஓகேங்களா? 26 பொறுத்த வரைக்கும் obtain an expression for the time period t of a simple pendulum. The time period t depends on mass m, அதாவது m of mass of the bob, length of the pendulum and acceleration due to gravity. இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இப்போ நல்லா படித்து வச்சுருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஆர் prove that path of the projectile is a parabola. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ட் வெக்டர் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 3i + 2j வெக்டர் இன்ட்டு யூனிட் வெக்டரை மாற்றணுமா.
நெக்ஸ்ட் 27 ஏ வந்து derive the kinematic equations of motions for constant acceleration or discuss the properties of scalar and vector products. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக பல பேரோட மாவட்டத்தில் இந்த கேள்வி கேட்பாங்க. எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு போயிருங்க. இதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஷின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நான் மாணவர்கள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா, பை பை.